அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனல்ல என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள்ல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது, மேலும் இந்த 7 நாட்கள்ல கிரகங்களுடைய அமைப்பால என்ன மாதிரி மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சரஸ்வதி அம்மாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சரஸ்வதி அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் என்ன விஷயங்களை நடக்கணும்னு சொல்லி வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே நம்ம கூடிய விரைவில் நடத்தி வைப்பாங்க. ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதன்முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையோ மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். துலாம் ராசியில் சித்திரை 3 மற்றும் 4ஆம் பாதங்கள், சுவாதி, விசாகம் 1, 2, 3 பாதங்கள் என நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. கிரக நிலையை பொறுத்தவரையில் பஞ்சமஸ்தானத்தில் சனி, ரணருண ரோகஸ்தானத்தில் ராகு, அஸ்தமஸ்தானத்தில் குரு, செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், அயன சைன போகஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் உங்கள் ராசியில் அமைய பெற்றிருக்கு. மேலும் கிரக மாற்றங்களானது 1/8/2024 அன்று சுக்கிர பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு. இதனால் உங்களுக்கு இந்த 7 நாட்கள் எப்படிப்பட்ட மாற்றத்தை தரக்கூடிய நாட்களாக அமைய போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனம் மகிழும்படியான சம்பவங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 7 நாட்களில் நடக்க போகுது. அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் மன நிம்மதியும் மனதிடமும் உண்டாகும். தெளிவான சிந்தனையோடு எதுலேயுமே நீங்கள் ஈடுபடுவீங்க. முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். மேலும் புதிய நபர்களின் வியாபாரத்தில், அதாவது புதிய நபர்களின் அறிமுகமால் உங்களுக்கு நிறைய விதமான நற்பலன்கள் கண்டிப்பாக கிடைக்க போகுது. மேலும் உற்சாகமாக நீங்கள் காணப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் மற்றும் தாமதங்கள் நீங்க போகுது. போட்டிகள் குறையும். பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் காட்டுவீங்க. மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு தெளிவாக சிந்தித்து எதையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பார்கள். ராசிநாதன் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் இந்த 7 நாட்களில் புதிய பதவிகள் கிடைக்க போகுது. மேலும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் பற்றிய கவலைகள் கூட நீங்கக்கூடும். உறவினர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக உங்களுக்கு தக்க சமயத்தில் கிடைக்க போகுதுங்க. மேலும் பெண்களாக இருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். மேலும் காரியங்களில் செய்து முடிப்பதில் திறமை வெளிப்படும். பணவரத்தை எதிர்பார்த்தபடி இருக்கும். அதே போல் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வியில் நினைத்ததை விட கூடுதல் பாடங்களை படிக்க வேண்டிய நிலைகள் வரும். மனம் தளராது செயல்பட்டால் வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் நீங்கள் என்ன விஷயங்களை இந்த காலகட்டத்தில் பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாரியம்மனை வெள்ளிக்கிழமை தோறும் வணங்கி வர எதிர்ப்புகள் அனைத்துமே விலகப் போகும். காரிய வெற்றி உண்டாகும். மேலும் மன மகிழ்ச்சி கூடும். அது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் கூட அந்த விஷயத்தை அந்த அம்மன் கூடிய விரைவில் மாற்றி அமைத்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் துலாம் ராசி நேயர்களாக இருந்தால் மறக்காமல் வெள்ளிக்கிழமை தோறும் மாரியம்மனை நினைத்து விரதம் இருந்து வழிபட்டு பாருங்கள். கண்டிப்பாக அந்த அம்மன் உங்களுக்கு நல்ல வழியே கொடுப்பாங்க. ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதே போல் உங்களுக்கு சற்றும் தொடர்பு இல்லாத விஷயங்களை நினைத்து மனதை வருத்தி கொள்ளாதீங்க. மேலும் பணவரவு போதுமான அளவு இருக்கும். செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்கும். கணவன் மனைவி இடையில் அந்யோன்யம் இந்த காலகட்டத்தில் சற்று அதிகமாக இருக்கக்கூடும். இதனால் நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக காணப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் சிரமமான நேரங்களில் நண்பர்கள் உங்களுக்கு தக்க சமயத்தில் இந்த காலகட்டத்தில் தானாகவே முன் வந்து உதவி செய்வாங்க. மேலும் அலுவலகத்தில் உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரமும் அதிகாரிகளின் பாராட்டும் கிடைக்கப்பெற்று ரொம்ப ரொம்ப மனமகிழ்ச்சியோடு நீங்கள் காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில் தான் உங்களுக்கு இந்த 7 நாட்களானது அமைய பெற்றிருக்கு. மேலும் பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்குங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காது. மேலும் போட்டிகளில் சமாளிக்க கடுமையாக நீங்கள் பாடுபட வேண்டிய சூழ்நிலை வரக்கூடுங்க. மேலும் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது இந்த காலகட்டத்தில் முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அப்படி நீங்கள் தவிர்த்து கொள்ளலை அப்படின்னா பண விஷயத்தில் நீங்கள் ரொம்பவே
சிக்கிக்கொள்வீங்க. அதனால் பார்த்து முதலீடு செய்வதில் யோசித்து அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுங்கள். மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த காலகட்டம் திருப்தியை தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. மேலும் வேலைக்கு சென்று வரும் பெண்களுக்கு சற்று சோர்வு ஏற்படுத்தக்கூடிய நாட்களாகவும் இந்த 7 நாள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாட்கள் 6, 10, அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 7, 9 அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த 7 நாட்களானது சுமாரான நாட்களாகவே இருக்க போகுது. மேலும் ராசிக்கு 12ல் கேது பகவான் இருக்கார். இதனால் ஆன்மீக இயக்கங்கள் மற்றும் சமூக சேவையற்றும் நிறுவனங்களில் கௌரவ பதவிகள் கிடைக்க போகுது. தான தர்மங்களும் செய்வீங்க. சேவை மனப்பான்மை அதிக அளவில் காணப்படும். வயது முதியவர்களுக்கு 12ல் உள்ள கேது மோட்சம் தருவாரா என்ற சிந்தனை அதிக அளவில் இருக்கும். ஆன்மீகம் பற்றிய சிந்தனையும் அதிகமாகவே இருக்கும். தேவையற்ற எண்ண ஓட்டத்தில் தூக்கம் சற்று குறையப்படும். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, வெளிநாட்டு குடியுரிமை கிடைக்கும். இன்னும் சிலருக்கு வரவுக்கு மீறிய செலவினால் தேவையற்ற விரயத்தால் எதிர்காலம் பற்றிய சிந்தனை மற்றும் பய உணர்வு இருக்கக்கூடும். வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் சந்தை நிலவரம் அறிந்து செயல்படுவது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்குதல் தொடர்பான செய்கையில் சிந்தித்து செயல்பட வேண்டுங்க. இன்னும் சிலருக்கு உத்தியோகத்தில் வெளியூர் மற்றும் வெளிநாடு செல்வார்கள். கலைத்துறையினருக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு படப்பிடிப்பு அதிகரிக்கும். ஆரோக்கிய குறைபாடு சீராகும். மூட்டு அறுவை சிகிச்சை நல்ல பலனை கொடுக்கும். திருமண முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும். ஆடிப்பூரத்தன்று அம்மனுக்கு இளநீர் அபிஷேகம் செய்து வழிபட்டீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு நிறைய விதமான நற்பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு கால அமைப்பாக இருக்குது. அதனால் மறக்காமல் நீங்கள் துலாம் ராசி நேயர்களாக இருந்தால் ஆடிப்பூரம் அன்னைக்கு அம்மனுக்கு மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்கள். நல்ல ஒரு அற்புதமான பலனை உங்களுக்கு அந்த அம்மன் கொடுப்பாங்க. அதே போல் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை 3 மற்றும் 4ஆம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூர்வ புண்ணியத்தால் குலதெய்வ வழிபாடுகள் சிறக்கும். உறவுகள் வருகையால் விருந்து, மகிழ்ச்சி, கொண்டாட்டம் என வீட்டில் மகிழ்ச்சி பொங்கிக் கொண்டே இருக்கும். சுப செய்திகள் எதிர்பார்க்கலாம். புதிய நபர்களால் நன்மைகள் பல ஏற்பட போகுது. பணவரத்து அதிகரித்தாலுமே பழைய கடன்கள் அல்லது நோயினால் கவலை ஏற்படும். பணியில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளை திருப்திப்படுத்தும் வகையில் செலவுகள் ஏற்படும். அரசாங்கத்திடமிருந்து அலுவலமான செய்திகள் மற்றும் தகவல்கள் சேரும். நல்ல குரு வாய்க்கப்பெற்று ஆன்மீக வழியில் அறிவு தெளிவு பிறக்கும். புதிய கடன்களை வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். தீய குணம் உள்ள நண்பர்களிடம் இருந்து விலகி இருப்பதே ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் சுப காரியங்கள் அனைத்துமே நன்றாகவே நடக்கும். நல்ல நண்பர்களின் சேர்க்கையால் மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவிக்கு உறவில் சுமூகமான நிலை இருக்க ஒருவரைக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது. மேலும் குடும்பத்தோடு சினிமா போன்ற கேளிக்கைகளை ஈடுபடுவதால் செலவுகள் அதிகரிக்கும். இன்னும் சிலருக்கு வாகன யோகம் ஏற்படும். விவசாயம் மூலமாக அதிக வருமானம் ஏற்படும். அரசு பணி ஆட்களுக்கு அவர்களின் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். பிள்ளைகளை தங்கள் திறமையால் நற்பெயர் எடுத்து பெற்றோருக்கு பெருமை சேர்ப்பார்கள். இன்னும் சிலருக்கு பணிகளில் காரிய தடைகள், கால தாமதங்கள் ஏற்படக்கூடும். மேலும் விசாகம் 1, 2, 3 பாத நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் திறமை மிக்க செயல்பாடுகளால் அனைவரின் பாராட்டையுமே பெறுவீங்க. நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல இருந்து வந்த பணவரவு தாராளமாக இருக்கும். உறவுகள் வருகையால் விருந்து, மகிழ்ச்சி, கொண்டாட்டம் என வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும். தொலைதூர சுப செய்திகள் இல்லத்தில் மகிழ்ச்சி பெருகும். உங்கள் தொழில் விஷயமாக தீட்டிய முக்கிய திட்டங்களை நிறைவேற எடுத்து வைக்கும் புதிய நடவடிக்கைகள் வெற்றியை கொடுக்கும். வியாபாரிகளுக்கு வங்கி கடன்கள் உடனடியாக கிடைக்கும். இன்னும் சிலருக்கு உழைப்பு அதிகமாகி அதற்கேற்றாற் போல ஆதாயமும் அதிகரிக்கும். மேலும் வெளி வட்டாரத்தில் மற்றும் வீட்டில் வீண் விவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. இணை நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நாம் துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாள் எப்படிப்பட்ட சிறப்பான நாட்களாக அமைய போகிறது, நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன விஷயங்கள் முக்கியமாக செய்யணும், செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி தொடர்ந்து இந்த வீடியோவில் முழுசாக பார்த்து தெரிஞ்சிருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்குள்ள லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் நீண்ட நாளாக நிறைவேறாத ஒரு விஷயம், அந்த விஷயத்தை வேண்டுதலை நினச்சிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயக பெருமானுக்கு போற்றி அல்லது மகாலட்சுமி அம்மனுக்கு போற்றி அல்லது சரஸ்வதி அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் இவர்களை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினச்சிங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே கூடிய வரவில் நடத்தி வைப்பாங்க. நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதன்முறை
முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.